13வது ശ്ലോകം. ഏവം ത്രിവൃത് അഹങ്കാരഃ ഭൂത ഇന്ദ്രിയ മനോമയൈഃ. ഏവം ത്രിവിധഹങ്കാരോ ഭൂതേന്ദ്രിയ മനോമയൈഃ. സ്വ ആഭാസൈഃ ലക്ഷിതഃ അനേന സത് ആഭാസേന സത്യദൃക്. സ്വാഭാസൈർലക്ഷിതോനേന സദാഭാസേന സത്യദൃക്. ഏവം ത്രിവിധഹങ്കാരോ ഭൂതേന്ദ്രിയ മനോമയൈഃ. സ്വാഭാസൈർലക്ഷിതോനേന சதாபாசேன சத்யத்ருக். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோமே, தண்ணியில இருக்கிற சூரியன் ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு தண்ணியில தெரியறத, அந்த ரெஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு தண்ணியில இருக்கிற சூரியனையும் அது வழி யதார்த்த சூரியனையும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தேக இந்திரிய மனோவியாபாரங்கள் வழி அகங்காரத்துல பிரதிபிம்பமாயிட்டு இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தையும் அந்த ஆத்மஸ்வரூபம் வழி நிர்குணனாய் இருக்கிற பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. ஏவம் த்ரிவிதஹங்காரோ பூதேந்திரிய மனோமயைः ஸ்வாபாசைர்லட்சிதோனேன சதபாசேன சத்யத்ருக். சத் ஆபாசேன சத்யத்ருக். சதாபாசேன சத்யத்ருக். ததா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்த்த மாதிரியே ஏவ இந்த மாதிரியே பூத இந்திரிய மனோமயைஹி பூத இந்திரிய மனோரூபமாயிட்டு இருக்கிற ஸ்வ ஆபாசைஹி சரீரம் அப்படிங்கிற அந்த கரணத்துல பிரதிபிம்பமாயிட்டு இருக்கிற த்ரிவித் 3 டைப்ல இருக்கிற அகங்காரம் நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவ சைதன்யத்தாலேயாக்கும் சரீரம் இந்திரியங்கள் மனசு எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறது. நான் அப்படிங்கிற அகங்காரம் நமக்கு உண்டாகிறது. பூதங்களிலேயும் இந்திரியங்களிலேயும் மனசிலையும் எல்லாம் பிரகாசமாயிட்டு ஜொலிக்கிற தேஜஸ் அப்படிங்கிறது அகங்காரத்துல பிரதிபிம்பமாயிட்டு தெளிஞ்சு நிற்கிற ஆத்ம சைதன்யம் பரபிரம்ம பிரதிபிம்பமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு சத்தியஸ்வரூபமாய் இருக்கிற ஜீவ சைதன்யம் அந்த பரபிரம்மத்துல எத்திச்சேர்றது. பிரம்ம சைதன்யம் அகங்காரத்துல பிரதிபிம்பமாயிட்டு தெரியறது. பஞ்சபூதங்களால உண்டான இந்த சரீரம் இந்திரியங்கள் மனசு இதுல பிரதிபிம்பிக்கிறது பகவானோடு அந்த தேஜஸ். എന്നിട്ട് ലക്ഷ്യസ്ഥാനമായിരിக்கிற பரபிரம சைதன்யத்துல எத்திச்சேர்றது. பரபிரமம் அப்படிங்கிற பரமார்த்த போதத்தை அகங்காரம் அப்படிங்கிற வியக்தி போதம் பர்சனல் போதம் மறைச்சு பிடிக்கிறது. ஜீவாத்மாவோடு அந்த ஆபாசம் ஜனன பிரதிபிம்பம் ரெஃப்ளெக்ஷன் பூத இந்திரிய மனோமயைஹி 5 பூதங்கள் 5 இந்திரியங்கள் 4 அந்தக்கரணங்கள் இப்படின்னு த்ரிவிருத் 3 டைப்ல இருக்கிற அதனோடு ஸ்வ ஆபாசைஹி பிரதிபிம்பமாயிட்டு என்னோடு சரீரத்துல ஜொலிச்சு நிற்கிறது. சத்யத்ருக் இதை தெரிஞ்சுட்டு சத் ஆபாசேனா பரமாத்மாவோடு பிரதிபிம்ப ரூபத்துல இப்போ ஜீவாத்மாவு சாட்சி ரூபத்துல எல்லாருக்குள்ளேயும் ஜொலிச்சு நிற்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு
எப்படியாக்குமோ சூரியன் സ്വയം பிரகாசிச்சுண்டு பிரபஞ்சம் முழுவதும் ചൂടും പ്രകാശവും തരാർ. എല്ലാവർക്കും எந்த ஒரு പക്ഷാഭേദവും ഇല്ലാതെക്കാക്കും സൂര്യൻ ചൂടും വെളിച്ചവും എല്ലാം തരാർ. ഇവൻ നല്ലവനില്ല, ഇവനുക്ക് ചൂട് കൊടുക്കണ്ടാം, ഇവനുക്ക് വെളിച്ചം കൊടുക്കണ്ടാം அப்படின்னு സൂര്യൻ നനയ്ക്കലേ. ഇവൻ തിരുടനാക്കും, ഇവൻ കൊള്ളക്കാരനാക്കും, ഇവൻ കെട്ടവനാക്കും, ഇവനുക്ക് മറ്റും നമ്മൾ സൂര്യപ്രകാശം കൊടുക്ക വേണ്ടാം அப்படின்னு സൂര്യൻ നനയ്ക്കലേ. പക്ഷാഭേദമില്ലാതെക്ക് എല്ലാവർക്കും സൂര്യൻ ചൂടയും വെളിച്ചത്തെയും തരാർ. ജീവ ചൈതന്യത്തെ தெரிஞ்சுக்கிறத, பரமாத்ம ചൈതന്യത്തെ தெரிஞ்சுக்கிறதுக்கு സാധിക്കും. പരബ്രഹ്മത്തുക്കാன ഒരു ഇൻഡിക്കേറ്റർ ആക്കും ജീവാത്മാ. ജീവാത്മാ பரமாத்மா கனெக்ஷன் தெரியறத, பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. இந்த பிரகிருதியை தெரிஞ்சுண்டாதான் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு கபிலதேவன் அம்மா கிட்ட சொல்றார். அதனாலேயாக்கும் இந்த பிரகிருதியோடு அந்த விஷயங்களை, தத்துவங்களை சாங்கிய சாஸ்திரம் வழியா நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அனேனா ஜீவாத்மா ரூபத்துல இருக்கிற பரமாத்மாவோடு பிரதிபிம்ப ரூபமா இருக்கிற ஜீவ சைதன்யத்தை தெரிஞ்சுக்கணும். அதாக்கும் நம்மளோட லட்சிதா, லட்சியம் அப்படிங்கிறது. சரீரத்துக்குள்ள ஜீவ சைதன்யம் இல்லை அப்படின்னா சரீரம் வெறும் ஜடம் மட்டும்தான். சரீர போதம் இல்லாதக்கு, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாதக்கு கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தருக்கு ஜீவனோட ஸ்பந்தனம் இருக்கிறதுனாலேயாக்கும் அந்த சரீரம் அழுகாம இருக்கு. கை கால் எல்லாம் ஆக்டிவேட் ஆகணமாக்குமானா ஜீவனோடு அந்த ஸ்பந்தனம் அப்படிங்கிறது மஸ்ட். ஜாகிரத் அவஸ்தையில ஜீவனை சம்பந்திச்ச சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. மனசு சொல்ற மாதிரி சரீரம் ஆக்டிவேட் ஆகிறது. மனசு என்ன சொல்றதோ அதுபடி சரீரம் பிரவர்த்திக்கிறது. நம்மளோட சரீரத்தால செய்யற எல்லாவித வர்க்கும் ஜீவனாக்கும் செய்யறது அப்படிங்கிறத அறிவு நம்மளோட புத்தியில உண்டாகணும். சொப்பன அவஸ்தையில சரீரம் பிரவர்த்திக்கிறதில்லை, மனசாக்கும் ஆக்டிவேட் ஆகிறது. அந்த டைம்ல ஜீவனோடு சைதன்யத்தாலேயாக்கும் மனசு பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிற அறிவு நம்மளோட புத்தியில உண்டாகணும். இப்ப சரீரம் பிரவர்த்திக்கணுமானாலும் அந்த ஜீவனோடு சைதன்யம் வேணும். மனசு பிரவர்த்திக்கணுமானாலும் ஜீவனோடு சரீரம் உண்டாகணும். சுஷுப்தி அவஸ்தைய பார்த்தாலோ ஆழ்ந்த உறக்கத்துல டீப்பான பரமானந்தமான அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்துல டீப்பான தூக்கத்துல பரமானந்தத்தையாக்கும் நம்ம அனுபவிக்கிறோம். ஜீவ சைதன்யம் நமக்குள்ள இருக்கிறதுனாலேயாக்கும் நம்ம தூங்கி எந்திருந்தானாக்கா நம்ம சுகமா தூங்கினோம் அப்படிங்கிற அந்த தோணல் நமக்கு உண்டாகிறது. அப்போ ஜாகிரத் அவஸ்தையிலையும் அதே மாதிரி சுஷுப்தி அவஸ்தையிலையும் சொப்பன அவஸ்தையிலையும் எல்லாம் அந்த ஜீவனாக்கும் நமக்கு எடுத்து சொல்றது எல்லா விஷயங்களையும். ஜீவ சைதன்யம் நமக்குள்ள இருக்கிறதுனாலேயாக்கும் நம்ம முழிச்சுருக்கிறத பிரவர்த்திக்கிறதும், சொப்பன அவஸ்தையில மனசால சொப்பனம் காணறதும், அப்படி காணற சொப்பனம் உண்மையாக்கும் அப்படின்னு நினைச்சு அழவும் சிரிக்கவும் டென்ஷனாகவும் எல்லாம் செய்யறதும், சுஷுப்தி அவஸ்தையில ஜீவனுக்கு மனசு கூடயோ சரீரத்து கூடயோ அட்டாச்மெண்ட் இல்லாத அவஸ்தையாக்கும் இருக்கு. அதனால ஜீவன் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதில்லை. அடுத்த நாளைக்கு நம்ம தூங்கி எழுந்திருக்கிறத நம்ம ஆனந்தமாயிட்டு தூங்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்படுறோம். சரீரம் பிரவர்த்திக்கிறது ஜீவன் தெரிஞ்சுக்கிறது வழி. சுகதுக்கங்கள் ஜீவன் அனுபவிக்கிறது. மனசு பிரவர்த்திக்கிறது ஜீவன் தெரிஞ்சுக்கிறது வழி. சொப்பன அவஸ்தையில ஜீவன் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது. சுஷுப்தி அவஸ்தையில பரபிரம்மத்துல ஜீவன் லயிச்சு இருக்கிறதுனால பரமானந்தத்தை மட்டும்
மட்டும் அனுபவிக்கிறது. இதனோடு விவரணமாக்கும் நம்ம இனி வரும் ஸ்லோகங்களில பார்ப்போம். 14வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பூத சூக்ஷ்ம இந்திரிய மனோபுத்தி ஆதிஷு இஹ நித்ரயா. பூத சூக்ஷ்மேந்திரிய மனோபுத்தியாதிஷ்விஹ நித்ரயா. பூத சூக்ஷ்ம இந்திரிய மனோபுத்தி ஆதிஷு இஹ நித்ரயா. லீனேஷு அசதி லீனேஷ்வசதி யஹ தத்ர யஸ்தத்ர வினித்ரஹ வினித்ரோ நிரஹம் க்ரியஹ. லீனேஷ்வசதி யஸ்தத்ர வினித்ரோ நிரஹம் க்ரியா. பூத சூக்ஷ்மேந்திரிய மனோபுத்தியாதிஷ்விஹ நித்ரயா. லீனேஷ்வசதி யஸ்தத்ர வினித்ரோ நிரஹம் க்ரியா. பூதங்கள் சூக்ஷ்மபூதங்கள். சூக்ஷ்மபூதங்கள்னா தன்மாத்திரங்கள். இந்திரியங்கள் மனசு புத்தி இதெல்லாம் தூங்குற டைம்ல லயிச்சுருக்க சர்வமும் இல்லாம ஆயிடுத்து அப்படின்னு நினைக்கிற மாதிரி அகங்கார விஷயங்கள் எல்லாம் நசிக்கிறத அந்த டைம்ல ஒருத்தர் நானும் இல்லை அப்படின்னு நினைச்சிடுறார். ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை. டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், பண்டிதர்கள், பாமரர்கள் எல்லாரும் தூங்குறா. தூக்கத்துல நான் டாக்டராக்கும், நான் என்ஜினியராக்கும், நான் பண்டிட்டாக்கும் இப்படின்னு ஆரும் நினைச்சுட்டு தூங்குறதில்லை. தூங்கி எழுந்திருந்தாலாக்கும் இந்த நான் அப்படிங்கிற பாவம் வருது. ஓ, நான் டாக்டராக்கும், கிளினிக்கு போனோம், ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாம் வச்சுட்டு பேஷண்ட பாக்கணும் தோணற எண்ணம் வருது. நான் டீச்சராக்கும், ஸ்கூலுக்கு போனோம், குழந்தைகளை படிப்பிக்கணும் அப்படிங்கிற போதம் வருது. நான் ஸ்டூடெண்டாக்கும், ஸ்கூலுக்கு கிளம்பி போனோம், படிக்கணும் அப்படிங்கிற தோணல் உண்டாகிறது. இந்த தூங்குற நேரத்துல அத்தனை நேரம் ஈக்குவல் ஆக்கும். தூக்கத்துல ஆரும் நான் அதாக்கும் இதாக்கும், என்னோட போஸ்ட் அதாக்கும், என்னோட பதவி இதாக்கும், நான் நோயாளியாக்கும், நான் ரொம்ப சுகமாயிருக்கிறவனாக்கும் இப்படி ஒன்னும் நினைச்சுட்டு யாரும் தூங்குறது இல்லை. அகம்போதம் அப்படிங்கறது தூங்குற டைம்ல இல்லை. இந்த பூதங்கள் சூக்ஷ்ம பூதங்கள் இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் இந்த தூங்குற வேகத்துல பகவானிலே லயிச்சு நிற்கிறது. சர்வமும் இல்லாத ஒரு அவஸ்தை ஆனந்த லயனம். சுஷுப்தி அவஸ்தையில நமக்கு மனசும் அதே மாதிரி புத்தி சைதன்யம் அகங்காரம் இதெல்லாம் ஆயிட்டு எந்த ஒரு அட்டாச்மெண்டும் இல்லை. அகந்தத்துவம் மட்டும்தான் ஒர்க் பண்றது. அதனாலேயாக்கும் ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து நம்ம எந்திருந்தானாக்கா ஆனந்தமாயிட்டு தூங்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். வானத்துல சூரியன் அங்கேயேதான் இருக்கு. மேகக்கூட்டங்கள் சூரியனை மறைக்கிறத பூமியில சூரிய பிரகாசம் உண்டாகிறதில்லை. அதனாலேயே வீட்டுக்கு முன்னால வைக்கிற பாத்திரத்துல வைக்கிற தண்ணியில சூரியனோடு அந்த ரெஃப்ளக்ஷன் இல்லாம போயிடும். அதனாலேயே தண்ணியிலேருந்து இருக்கிற அந்த சூரிய ரெஃப்ளக்ஷன் நமக்கு தெரிஞ்சுக்க முடியாததுனால நம்மள என்ன நினைக்கிறோம், சூரியன் அங்க வானத்துல இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். பரபிரம்ம சைதன்யம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு, நமக்குள்ள இருக்கு அப்படின்னாலும் தமோ குணத்தால அஞ்ஞான விஷயங்களால அது மறைக்கப்படுறது. தமோ குணம் அப்படிங்கிற அஞ்ஞான விஷயங்கள் பரபிரம்ம சைதன்யத்தை வானத்துல இருக்கிற சூரியனை மேகம் மறைக்கிற மாதிரி மறைக்கிறது. இஹா நம்மளோட இந்த சரீரத்துல பூத
பஞ்சபூதங்கள், ஆகாசம், பூமி, அக்னி, காற்று, நீர், இப்படி இருக்கிற பஞ்சபூதங்கள். சூக்ஷ்ம பஞ்ச தன்மாத்திரங்கள், சப்த, ஸ்பர்ஷ, ரச, ரூப, கந்த விஷயங்கள். அதே மாதிரி இந்திரியா, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அதே மாதிரி மனசு, புத்தி, இதெல்லாம் அதாக்கும் ஆதிஷு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அந்த கரணங்களா இருக்கிற மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் நித்ரையா தூங்கின்னு இருக்கிற காரணமாயிட்டு அசதி அசத் ஆன அவஸ்தையில லீனேஷு லயிச்சுன்னு இருக்கிறத இல்லாம ஆகிற அந்த டைம்ல, டைம் அப்படிங்கிறது காலத்துக்கு உட்பட்டதாக்கும், காலத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் பரபிரமம், காலத்துக்கு உட்பட்டதாக்கும் பிரகதி. அப்ப டைம் அப்படிங்கிறது நம்ம தூங்குறத தெரியறதில்லை. நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறத நம்ம தூக்கத்துல நம்ம டைம் ஒன்றும் பார்க்க மாட்டோம். திடீர்னு படுப்போம், படுத்து கழிஞ்சானா தூங்கி எந்திருந்து பார்த்தானா சிலப்ப 5 மணியா இருக்கும், சிலப்ப 6 மணியா இருக்கும். தூக்கத்துல டைம் ஒன்றும் பார்க்க மாட்டோம். முழிச்சாதான் நமக்கு அந்த டைமோடு போதம் எல்லாம் உண்டாகிறது. அப்போ டைம் அப்படிங்கிறது காலத்துக்கு உட்பட்டதாக்கும். அந்த டைம் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலேயாக்கும் நம்ம இந்த காலத்தையே தெரிஞ்சுக்கிறோம். ஒரு குழந்தை ஜனிக்கிற நேரம், அந்த குழந்தை இப்படி வளர்ந்துட்டு வர்றது, பால்யாவஸ்தை, கௌமாராவஸ்தை, யௌவனாவஸ்தை, வார்த்தக்ய அவஸ்தை, இப்படின்னு போறது. அப்ப ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் டைம் அப்படின்னு இருக்கிறதுனாலேயாக்கும் காலம் அப்படிங்கறது ஆக்டிவேட் ஆகுறது. இல்லைன்னா நமக்கு வயசொன்னும் நமக்கு தெரியாது. 1 வருஷமாச்சா, 2 வருஷமாச்சா, 3 வருஷமாச்சா, சூரியன் இன்னைக்கு உதிச்சுதா, சந்திரன் உதிச்சுதா, இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு என்ன டேட்டு, இதொன்னும் நமக்கு தெரியாது. இப்ப டைம் அப்படிங்கிறது காலத்துக்கு உட்பட்டதாக்கும். அந்த டைமாலியாக்கும் நம்ம காலத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஓரோ நிமிஷமும் நடந்த விஷயங்கள், அது சுகமானாலும் துக்கமானாலும் வலியானாலும் அபமானமானாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமானாலும் கடந்து போன அந்த நிமிஷம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில மறுபடியும் அதே நிகழ்வு ஒருபோதும் திரும்பி வராது. ரொம்ப ரொம்ப குஷியில ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம ரொம்ப குஷியோடு அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்போம். வாழ்க்கையில நிறைய குஷிகள் எல்லாம் நம்ம அனுபவிக்கத்தான் செய்வோம். ஆனா ஒவ்வொரு இன்சிடென்டும் வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நம்ம அத்தியாசாதத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போன அந்த குஷியோட காரணம் நம்மளோட வாழ்க்கையில மறுபடியும் ரிப்பீட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துல இருப்போம். துக்கத்துக்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. அப்போ ஒரு துக்கத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு நம்ம இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கையே இல்லை, எனக்கு இனி வாழவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற துக்கம், அது இனி நம்மளோட வாழ்க்கையில வரவே வராது. ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, ஒரு செகண்ட் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற டைம் கூட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த டைம் நம்மளோட வாழ்க்கையில திரும்பி வராது. நாளைக்கு இதே டைம் நமக்கு வரும். காலையில ஒரு 11:30 மணிக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்னா நாளைக்கு நாளானைக்கெல்லாம் காலையில 11:30 மணி வரத்தான் செய்யும். ஆனா இன்னைக்கு முடிஞ்சு போன இதே 11:30 டைம் அப்படிங்கறது நாளைக்கோ நாளானைக்கோ நம்மளோட லைஃப்லயோ வராது. நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட முடிஞ்சு போன ஒவ்வொரு செகண்டும் நம்மளோட வாழ்க்கையில மறுபடியும் திரும்ப கண்டிப்பா வராது. டைம் அப்படிங்கறது இருக்கிறதுனாலயாக்கும் இந்த காலச்சக்கரம் சுத்தி கறங்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் நம்மளோட ஓரோ செகண்ட்ஸும் மூவ் ஆகுறதுனாலயாக்கும் நம்ம வளர்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அத்வைத பாவத்துல டைம் அப்படிங்கறது கிடையாது. துவைத பாவத்திலேயாக்கும் டைம் அப்படிங்கறது ஆக்டிவேட் ஆகிறது. துவைத பாவத்துல டைமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. கபிலதேவன் சந்தியா சாஸ்திரம் எடுத்து வர்ணிக்கிறார். துவைத பாவத்தியாக்கும் அவரு வர்ணிக்கிறார். துவைத பாவம் வழி அத்வைத பாவத்துக்கு நம்மள கூட்டிட்டு போறார். துவைத பாவம் வழி அத்வைத பாவத்துக்கான பிரயாணமாக்கும் நடக்கிறது. 2 அப்படிங்கிற துவைத பாவ லட்சணங்கள் தெரிஞ்சுக்கிறத
அதெல்லாத்தையும் வேண்டான்னு உபேட்சிச்சு அப்படி அத்வைத பாவத்துக்கான அந்த பிரயாணம். பிரகிருதியோடு முக்கியமான 24 தத்துவங்களும் நித்ரயா அசதி லீனேஷு, தூக்கம், அதாவது அஜ்ஞானம் காரணமாயிட்டு அசத்தான விஷயங்களில லயிச்சு பிரகடனப்படாதக்கு இருக்கிற டைம்ல அதனோடு காரண பாவத்துக்கு சூக்ஷ்ம அவஸ்தைக்கு திரும்ப போறது. அம்மாவோட கர்ப்ப பாத்திரத்துல சூக்ஷ்ம ரூபத்துல லயிச்சிருக்கிற பீஜம் எப்ப வேணுமானாலும் உணர்ந்து கர்ப்பம் பெருசாயி அந்த குழந்தை ஜெனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காரணத்துல லயிச்சிருக்கிற பிரகிருதி தத்துவங்கள். பிரவൃத்தி மார்க்கம் எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு காரணத்துல லயிச்சிருக்கிற பிரகிருதி தத்துவங்கள் பிரவൃத்தி மார்க்கத்துக்கு திரும்ப வருது. தத்ரா ഒന്നുമില്ലാത്ത ശൂന്യ അവസ്ഥയില് സുഷുപ്തി അവസ്ഥയില് യഹ அந்த ஆதிநாராயணன், வினிகிரஹ தூக்கமில்லாத ஆதிநாராயணன், நிரஹங்கிரியஹ எந்த விதமான அகங்காரமும் இல்லாத ஆதிநாராயணன். அந்த ஆதிநாராயணன் தான் எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஜீவாத்மா அப்படிங்கிற க்ஷேத்திரஜன். நான் அப்படிங்கிற அகம் தத்துவம் அப்படிங்கிற போதம் சாட்சி ரூபத்துல முழிச்சுன்னு இருக்கு. ஆனந்த அனுபவம் மட்டும்தான் அந்த டைம்ல இருக்கு. அதனாலயாக்கும் அடுத்த நாளைக்கு காலையில நம்ம சுகமா தூங்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒன்னுകൂടെയും அட்டாச்மெண்ட் இல்லாத அகம் தத்துவம் மட்டும் சாட்சி ரூபத்துல முழிச்சுன்னு இருக்கு. எந்த விதமான அட்டாச்மெண்டும் இல்லாத சுஷுப்தி அவஸ்தையில ஜீவன் அப்படிங்கிறது சுதந்திரமா இருக்கு. அந்த ஜீவனுக்கு மனசு கூடயோ சரீரத்து கூடயோ எந்த விதமான அட்டாச்மெண்டும் இல்லை.